அறந்தாங்கி அருகே அரசு தலைமை மருத்துவமனை முன்பு மருத்துவரின் அலட்சியத்தால் பாம்பு கடித்த அஜித் என்பவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள பாண்டுக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் அஜித். இவர் தனது வீட்டின் வெளியே உறங்கும் பொழுது விஷப்பாம்பு ஒன்று கடித்துள்ளது. இதனையடுத்து உடனே அருகில் இருந்த உறவினர்கள் இவரை மீட்டு அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரமாக மருத்துவர் வராமல் தாமதமாக வந்து மருத்துவம் அளித்துள்ளார். இதனால் அஜித் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தாமதமாக வந்து சிகிச்சை அளித்த மருத்துவரை பணி நீக்கம் செய்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்ததால் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டி பழங்குடியின மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கோவை தொண்டாமுதூர் அருகே உள்ள மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவராஜ். இவர் இன்று அதிகாலை அப்பகுதியில் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக அருகில் உள்ள புளியந்தோப்பு பகுதிக்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த ஒற்றை காட்டு யானை இவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அடிக்கடி உணவு மற்றும் தண்ணீர் அருந்த ஒற்றை காட்டு யானை ஊர் பகுதிக்குள் வருவதாகவும் யானையை விரட்ட அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அப்பகுதியில் கழிவறை இல்லாததால் அருகே இருந்த புளியந்தோப்புக்கு சென்றபோது உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதியில் நிற்கும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சவுத்விக் பகுதி மற்றும் வேல்யூ பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முழுமையாக நிறைவடையாமல் அப்பகுதியில் மண்களை கொட்டி மூடப்பட்டுள்ளன. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும். பாதியில் முடிவடைந்துள்ள பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பழனியில் தனியாருக்கு சொந்தமான கோயில் யானை உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கலாவதி என்பவருக்கு சொந்தமான பெண் யானை ஒன்று உள்ளது. இந்த யானை பழனியில் உள்ள வன்னி விநாயகர் திருக்கோவிலில் வைத்து பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கோவில் யானை கடந்த சில மாதங்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தொடர் சிகிச்சையில் இருந்த சரஸ்வதி யானை நேற்று இரவு பரிதாபமாக உயிரிழந்தது. இதையடுத்து இறந்து போன சரஸ்வதி யானையின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் வன்னி விநாயகர் திருக்கோவிலில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யானையின் உடலுக்கு ஏராளமான பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் வாக்குச்சாவடிகள் பகுப்பாய்வு பட்டியல் இறுதி செய்தது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மக்கள் எளிதில் வாக்களிக்கும் வகையில் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி ரெட்டியார்பட்டி மற்றும் அம்பாசமுத்திரம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் புதிதாக 4 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 13 வாக்குச்சாவடிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திராவில் உள்ள கிழக்கு கோதாவரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ளது. இதனிடையே ஆந்திராவில் பெய்த கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஏனாம் பிராந்தியத்திற்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏனாம் பகுதியில் சூரியன் அஸ்தமனமாகும் போது வழக்கத்திற்கு மாறாக கருஞ்சிவப்பு நிறமாக வானம் காட்சியளித்தது. இதனை அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வியந்து பார்த்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார், இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவிக்குழு அமைப்பை முதன்முதலாக தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் என்றும், அதனை பிற்காலங்களில் விரிவாக்கம் செய்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று தெரிவித்தார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி மற்றும் பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை வழங்கினார். கால்நடைத்துறைக்கு நடமாடும் மருத்துவ ஊர்தியை சட்டமன்ற உறுப்பினர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல்லில் தேசிய அளவிலான 3 நாட்கள் நடைபெறும் டேக்வாண்டோ போட்டியில் 11 மாநிலங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியின் துவக்க விழாவில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். தனித்திறன் போட்டிகளில் மகளிர் பிரிவில் மாணவிகள் பல்வேறு கட்டாக்கள் செய்து அசத்தினர். போட்டிகள் அனைத்தும் புள்ளிகளுடன் எல்சிடி திரையில் உடனுக்குடன் வெளியிடப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயில் உண்டியல்கள் விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை காரணமாக குவிந்த பக்தர் கூட்டத்தால் நிரம்பியது. இதனை அடுத்து கடந்த 2 நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் காணிக்கை வரவு ரூபாய் 5.64 கோடியை தாண்டியது. தங்கம் 1612 கிராமும், வெள்ளி 28,249 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1734 கிடைத்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.